ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செடி கீரை வகை தாங்க இது. அது வந்து நம்ம சமையலுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது கருவேப்பிலை தாங்க. அது இங்கே பாருங்க, கருவேப்பிலை பற்றி தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த கருவேப்பிலை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஒரு சாம்பார், ரசம், பொரியல் அதுக்கெல்லாம் நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டுடுவாங்க. அதை தூக்கியே போடக்கூடாதுங்க. அதை பசங்களும் சரியாக சாப்பிட தெரியறதில்ல. நம்ம பெரியவங்களும் அதே மாதிரி தான் அந்த தப்பு பண்ணுறோம். அதுக்காக இந்த கருவேப்பிலை என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் நிறைய வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுங்க, நல்லா இந்த மாதிரி கொத்தா உடைச்சி நீங்கள் துவையில அரைச்சி சாப்பிடுங்க. பித்தத்துக்கு நல்லது. அடுத்ததான் வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஆயில், இந்த கருவேப்பிலையை வச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் காய வச்சு தலைக்கு ஆயிலாகவும் பயன்படுத்தலாம். அடுத்ததான் வந்து இந்த கருவேப்பிலை நிழல்லே காய வச்சுட்டு நீங்கள் கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணலாங்க. கருவேப்பிலை பொடி தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குனு ஒரு சாதம் தாளிக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொடி ரொம்ப ரசத்துக்கு போடும்போது நீங்கள் வந்து இந்த தண்டோட சேர்த்து போடுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனுடைய எசன்ஸ்லாம் இறங்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையானது, ரொம்ப டேஸ்டானது கருவேப்பிலை இல்லைன்னா எந்த சமையலுமே நமக்கு வாசனை வராதுங்க. ரொம்ப வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கருவேப்பிலை. இது அவசியம் நீங்களும் வீட்டில் வளர்த்துட்டு இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி துவையல் அரைங்க, கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுருங்க, எண்ணெயில் காய வச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ங்க, தேங்காய் எண்ணெயில் காய வச்சுட்டிங்கன்னா நல்லா தலைக்கு நல்லதுக்கு. ஹேர் கருப்பாக இருக்குங்க. இது கருவேப்பிலை எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து சீக்கிரம் நரமுடியே வராது, நல்லா கருப்பாக இருக்கும். கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பற்றி நான் சொன்னது டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கருவேப்பிலை செடி வாங்கி வீட்லேயே நட்டு வளர்க்கலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.